guys, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? பொங்கல் vlog. First பொங்க பானை வாங்கிட்டோம் நாங்க. இதான் எங்க வீட்டு பொங்க பானை. பாருங்க. நல்லா பானை மாதிரி இருக்கா. இதுல சந்தன குங்குமம் எல்லாம் வைக்கணும். தங்க பிள்ளை சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். யார் பாடி ஷேம் பண்ணாங்க? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். பொங்க பானை பின்னாடி இருக்கு bro. தப்பு. இப்போதான் சொல்லிட்டேன். திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காங்க. மீன்வைல் எங்கள் அம்மா வந்து நாளைக்கு பூஜை சாமானுக்கு இப்போவே மஞ்சள் குங்குமம்லாம் தடவை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா காலையில் சீக்கிரமாக பொங்கல் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேலைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் போன இடம் வந்து பொங்கப்பானை வாங்கலாம், பொங்கப்பானையும் புது அடுப்பும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இது வந்து உங்கள் எல்லாருக்கும் முதல்ல இருந்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆரப்பாளையமில் தான் வந்து இந்த மாதிரி பானைலாம் வந்து விற்பாங்க. இது வருஷம் பூரா இருக்கும். இந்த பொங்கல் டைமில் வந்து இந்த பானையெல்லாம் பெயிண்ட் பண்ணி விற்பாங்க. அப்புறம் வந்து நேர்த்திக்கடன் சாத்துறதுக்கு குதிரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்கும். மண்பானையில் என்னென்ன செய்வாங்களோ எல்லாமே அங்கே கிடைக்கும். உண்டியல், அதுக்கப்புறமேட்டு குட்டி அடுப்பு, அப்புறம் வந்து இந்த மீன் குழம்பு வைக்கிற சட்டி, இந்த மாதிரி நிறைய பொருள் அங்கே விற்றுச்சு. உங்களுக்கு தேவையானதை வருஷத்தில் நீங்கள் எப்போ வேணால் போய் வாங்கிக்கலாம். நாங்கள் இப்போ வந்து இந்த இடத்துக்கு எதுக்கு போயிருக்கோன்னா பொங்கல் பானையும் அதுக்கப்புறம் புது அடுப்பும் வாங்க போனோம். ஏஎம் டூப்ளஸ் பக்கத்தில் ஆரப்பாளையம் ஜிடி ரோட் மெயின் ரோட் பக்கத்தில் இருக்குது. குருப்பேட்டிலேருந்து வந்தால் லாஸ்ட்டு, ஆரப்பாளையம் வந்தால் எல்லாமே. ஸோ அந்த ஆன்ட்டி சொன்னாங்களே அதுதான் வந்து லொக்கேஷன். நீங்கள் வேணும்னா அவங்கக்கிட்ட போய் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நாளைக்கு பூஜை சாமானுக்கு தேவையான தேங்காய், பழம், பூலாம் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டுருந்தோம். நாங்கள் வந்து காலவாசல் பாலம் மேலே வந்துக்கிட்டு இருக்கோம். ஷாப்பிங்லாம் ஓரளவு முடிஞ்சிருச்சு. இன்னும் கரும்பு கட்டு மட்டும்தான் வாங்கணும். ஏசப்பா எங்கள் ஆஸ்திரேலியங்கப்பா ஸ்மார்ட் பஸா தெரியாது. நான் லைட் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கரும்பு கடைக்கு போயிட்டுருக்கோம் காய்ஸ். வாங்க, உங்களுக்கு வந்து நான் எல்லா ரேட்டுமே வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன். எவ்வளோ ரேட்டு, எங்கே லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். அதில் நான் எல்லா ரேட்ஸுமே மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்கு காலைல கோலம் போடணுன்னு சொல்லிவிட்டு நானும் தங்கச்சியும் வந்து இந்த கலர்லாம் வந்து கொஞ்சம் காயாத மாதிரி இருந்துச்சு. எடுத்து எல்லாத்தையுமே ஃபேன் காற்றுல நைட் ஃபுல்லாக காய வச்சுருந்தோம். அதை தான் அவள் காமிச்சிட்ருக்கேன். என் கையில் பாரு எவ்வளோ கலர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாய் கைஸ், குட் மார்னிங், ஹாப்பி பொங்கல் டு ஆல். ஒரு பெரிய தப்பு நடந்துச்சு. மணி 7 ஆயிடுச்சு, இன்னும் கோலமே போடல. நல்லா தூங்கிட்டோம் நாங்கள் எல்லாம். இப்போ தான் தீஸ்தா போட்டுட்ருக்கா. நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன். 7 மணி ஆயிடுச்சு, மறந்தே போயிட்டேன் நான். ஹரி, பி a green flag like ஹரின்றவன். ஃபைனலி வந்து கோலம் முடிஞ்சிருச்சு. ஹரி, இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். மா நீங்களும் சொல்லுங்க. திருநாள் நல்வாழ்த்துக்கள். சூப்பர்மா. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் உங்கள் வீட்லேயும் நல்ல சந்தோஷம் எல்லாம் பெருகி பொங்கி வழியணும் அப்படின்னு எங்கள் அம்மா வாயில சொல்லணும்னு ஆசைப்பட்டு நான் சொல்லிட்டேன். அம்மணி வாய்க்கு பதிலாக. காய்ஸ், நாங்கள் வந்து ஃபைனலி ஒரு 8:30 எல்லாமே முடிச்சாச்சு. இது வந்து அடுப்பு வச்சு இது பண்ணுறதுக்கு கோலம் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாங்கிட்டு வந்த புது அடுப்புக்கும் வந்து மஞ்சள், குங்குமம், சந்தனம்லாம் வச்சாங்க. ஆக்சுவலி மஞ்சளையும் சந்தனத்தையும் கலந்து இந்த மாதிரி பூசுவாங்க. ஸோ வந்து அம்மா உன் கையால் அடுப்பு மேலே பானை வைன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிலாம் நம்பாதீங்க. நான் தான் வந்து அம்மா எனக்கு பானை வைக்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படி சொல்லி வந்து வச்சேன். சரி இந்த மஞ்சக்கிழங்க கட்டுனாங்க. அப்புறம் எனக்கு அது கட்ட தெரியல. அப்புறம் அம்மாவே வாங்கி கட்டிட்டாங்க. அது மேலே அப்புறம் பூலாம் வச்சு பானையை வந்து நல்லா அலங்கரிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடுப்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஃபஸ்ட்டு மண் வச்சுட்டு ஈரமண் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் அடுப்பு வச்சு பண்ணோம். இல்லைனா வந்து அந்த இடம்லாம் ரொம்ப ஹீட் ஆயிரும், அப்புறம் கருப்பாகிடும்.
ஸோ வந்து மண் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அது மேலே அடுப்பு வைக்கிறதுக்கு. அப்புறம் அம்மா கையால் அடுப்பு வச்சாங்க. வச்சுட்டு அப்புறம் பானையை வச்சுட்டு தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ரேட் பற்றி நான் முன்னாடியே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இது ரெண்டுமே சேர்த்து வந்து 315 சொன்னாங்க. நம்ம பேசி 330க்கு வாங்கினோம். எப்போவும் மாமோட பார்கெனிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து காமிச்சு கொஞ்சமாவது கம்மி பண்ணால் தானே அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கிட்டோம். அப்புறம் பூலாம் வந்து ரொம்ப ரேட், ஒரு முழமே வந்து 100க்கு மேலே வந்து சொல்லியிருந்தாங்க ரேட்லாம். யார்கிட்ட வேணாலும் நம்மளால் பார்கெயின் பண்ண முடியும். ஆனால் இந்த பூக்காரங்க கிட்ட மட்டும் வந்து பார்கெயினே பண்ண முடியாது. ஒரு இனுக்கு கூட அவங்க தரல. ஒரு முழம்னா ஒரு முழம் தான், அவ்வளோதான் தரவே செஞ்சாங்க. அதுவுமே நான் வாங்கினப்போ 130 அபோவ் இருந்துச்சு. நாங்கள் வந்து முல்லைப்பூ வாங்கியிருந்தோம், மல்லிகைப்பூ வாங்காமல். கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொங்கல் வந்து ஆல் அபவுட் விவசாயி செய்த பயிர்கள்லாம் வந்து சாமிக்கு படையல் செய்வாங்க. ஸோ அப்பாவோட ஃபேமிலி, அம்மாவோட ஃபேமிலி 2 பேருமே வந்து முன்னாடி விவசாயிங்களாக அவங்க இருந்தவங்க தான். ஸோ நம்ம வீட்டிலேருந்து ஏதாவது கொடுக்கணும்ல கடவுளுக்கு, அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி தோட்டத்தில் விளைஞ்ச வாழை இலையில் தான் வந்து அன்றைக்கி படையல் போட்டோம். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் நாங்கள். ஸோ சூரியன்கிட்ட கும்பிட்டுட்டு விளக்கேற்றிட்டு அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ இந்த கேப்பில் வந்து நாங்கள் வாங்கின கரும்போட ரேட் சொல்லிடுறேன். 2 கரும்பு, அதாவது ஜோடி கரும்பு வந்து 150 ருபீஸ்க்கு வீட்டு பக்கத்துலேயே விற்றாங்க. முன்னாடிலாம் வந்து அப்பா சிம்மக்கல்ல போய் தான் வந்து வாங்குவாங்க. அப்போ வந்து நாங்கள் ஒரு கட்டு கரும்பு வாங்குவோம். நாங்கள் 3 பேருமே சின்ன பிள்ளையாக இருந்தனால நிறைய கரும்பு சாப்பிடுவோம். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்குமே வந்து நான் இன்னும் கரும்பு தொட்டு கூட பார்க்கல, அந்தளவுக்கு தான் சாப்பிட்றோம். ஸோ வந்து 3 கரும்பு மட்டும் வாங்கினா போதும்னு சொல்லி வாங்கினோம். இப்போ வந்து நாங்கள் வாங்கினது வந்து 2 கரும்பு 100 ரூபாய்க்கு வாங்கினோம். அடுப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே வந்து தீயெலாம் வந்து நல்லா வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்கிட்ட வந்து, நாங்கள் இந்த தடவை விறகுலாம் வந்து வாங்கலை, நம்மக்கிட்ட வருஷம் பூரா சேர்த்து சிரட்டைன்னு சொல்லுவாங்களே, தேங்காய்லாம் போட்டு மிச்சம் இருக்கும்ல, அந்த சிரட்டை வச்சு தான் இன்றைக்கி இந்த தடவை ஃபுல்லாக பொங்கல் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அதை வந்து உடச்சி குட்டி குட்டியாக்கி உள்ளே ஊற்றிக்கிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பால் உள்ளே ஊற்றியாச்சு. சர்க்கரை பொங்கல் தான் வந்து இந்த தடவை வெளியே வச்சு செஞ்சோம். முன்னாடி உள்ள பொங்கல் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் வந்து முன்னாடி வெண்பொங்கல் வெளியே வச்சு செஞ்சோம். அதுவும் இல்லாமல் முன்னாடி வாசலில் செய்வோம். இந்த தடவை வந்து கிழக்க பார்த்த வாசலில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி மாற்றி பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து பண்ணுற பொங்கல் வந்து உப்பு சேர்க்க மாட்டாங்க, அப்புறம் வந்து சாம்பார் தாளிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் இன்றைக்கி செய்வாங்க. நாங்கள் படைச்சிருந்த எல்லா காயுமே வந்து சாம்பாரில் போட்டுருவோம். நல்லா அப்படி கட்டியாக இருக்கும் அந்த சாம்பார். 2 நாள் நாங்கள் வச்சு சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு அம்மா வந்து பச்சரிசி எடுத்தாங்க ஒரு காப்படியில். அந்த ஒரு காப்படி அளவு தான் வந்து சர்க்கரை பொங்கல் செஞ்சோம். அதில் கொஞ்சமாக அதை எடுத்து வந்து அன்னப்பூரணிக்கு வந்து போட்டாங்க. எங்ககிட்ட அன்னப்பூரணி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து தட்டில் இந்த மாதிரி வைப்போம் நாங்கள் எப்போவும் பூஜை பண்ணுறப்ப. அப்புறம் நல்லா அன்னப்பூரணிக்கும் பிள்ளையாருக்கும் வந்து பூலாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு, அந்த மாடு வந்து உழவு மாடு மாதிரி இருக்கும் வெங்கலத்தில், அதை வந்து நாங்கள் பூஜை பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஒரு திண்ணறை ஊற்றுனதுக்கு எங்கள் அம்மா அப்படியே சட்டுன்னு ஒரு சந்திரமுகி இதுக்கு மாறிட்டாங்க. நீங்களே பாருங்களேன். அரிசி கிலோ 8 ரூபாய். ஹைக்கா நான் சிரட்டி உள்ளே போட அதுலேருந்து ஒரு மாதிரி சருசன்னு சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சு. எனக்கு வெடிச்சிருமோன்னு பயமாக இருந்துச்சு. அதான் எல்லாருக்கிட்டே கேட்டுக்கிட்டே இந்த வெடிச்சிருமோன்னு. எங்கள் அக்காவோட கிரியேட்டிவிட்டியே கிரியேட்டிவிட்டி. பார்த்தியா? அப்போ எம்ஜிஆர் மாதிரி சிஎம் ஆயிடுவேணும் நானே ஃபியூச்சர். இது ஓவர் கிரியேட்டிவிட்டி. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொங்கல் பானையிலேருந்து வந்து பொங்கி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாளுக்கு நாள் நம்மளோட யூடியூப் ஃபேமிலி வந்து பெருசாகிட்டே வருது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த பொங்கல் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுறது. பொங்கல் அது அகட்டி விடுங்க. அங்க 4 பக்கமும் வைங்க. அப்படியே என்ன பண்ணுதா? 4 பக்கமும் பானையில வச்சு விட்டுருங்க. ஏடி கரண்டியை வச்சுக்கிட்டு சோறா இப்படி பண்ணணும் அப்படிதானே? ஆமா ஆமா ஆமாவா? ஓகே இது பண்ணிக்கலாம். ஸோ பொங்கல் எங்கள் வீட்டில் பொங்கி வழிஞ்சிருச்சு. இதே மாதிரி எல்லார் வீட்லேயும் நல்லா ஹாப்பியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன். மகராசி போடுறாங்க. ஸோ அம்மாவுக்கு அப்புறம் அப்படியே வரிசையாக நாங்கள் 5 பேருமே வந்து 4 பேருமே வந்து உள்ளே பச்சரிசி போட்டோம்.
பொங்கலுக்கு. வெளியே வந்து சக்கரை பொங்கல் வைக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்து இப்போ வந்து வெண்பொங்கல் வைக்கிறதுக்காக உள்ள அம்மா பானை எடுத்துட்டு போகிறாங்க. இது சில்வர் பானை. மஞ்சள் எடுத்துட்டு மஞ்சள் கிழங்கு வச்சு கட்டிடுவோம். மஞ்சள் கிழங்கு எடுத்துட்டு வாங்க. டீஸ் தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ பொங்கல் அடுப்பில் இருக்கிறது வந்து நம்ம கோலத்தில் வரைவோல அந்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த மண்டவளத்தை வந்து உடைக்க கொடுத்துருக்காங்க. இது உடைக்கிறது நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கான வேலை. குட்டி குட்டியாக இருக்கும்போது வெயில்ல உட்காரு, அழகா தெரியுவேன். நான் எப்படி உட்காந்தாலும் அழகாக தான் இருக்கேன்டி. இதுலேயே அழகாக தான் இருக்கேன். இப்போ என்னன்னா, உங்களுக்கு யார் மேலே கோவம் இருக்குன்னா அதை யோசிச்சுட்டே போட்டு போலன்னு பொழக்கணும். இப்போ எனக்கு ஒருத்தவங்க மேலே கோவம் இருக்குது, அவங்க நினச்சிட்டு தான் நான் அடிக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் தெரியும், நீங்கள் வந்து அவங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறமா யார் என்ன பொசிஷன் இருக்காங்க, எதுக்கு நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு. ஓகே, இது வந்து ஒரு ட்ரிக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளத்தை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம நைஸாக கொஞ்சம் சாப்பிடலாம். கடவுளுக்கு படைக்காம யாராவது சாப்பிடுவாங்களா? அரிசி போட்டதுக்கு அப்புறமா பாசிப்பருப்பு சேர்த்துக்கிட்டாங்க. இது சிறுபருப்பு அப்படின்னும் சொல்லுவாங்க. மண்டவெள்ளத்தை போட்டு உடச்சிட்டு கிடந்தால அதுக்கப்புறமேட்டு பொங்கலில் வந்து அந்த மண்டவெள்ளத்தை வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பொங்கல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் கரும்பு வந்து அப்பா படைக்கிறதுக்காக வெட்டிகிட்டு இருந்தாங்க. வந்து நம்ம காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறோம். நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக எடுத்து வச்சுக்கலாம். எங்கே இருக்க? அப்படியே பிசைஞ்சு ஊட்டி விடலாம்ல. வந்துட்டான் தம்பி. பாவா சீக்கிரம் வந்துடு. வீட்டுக்கா? அங்கதான் இருக்கு. சவுண்ட் கேக்குதா கைஸ்? வாங்க போ. இது வந்து போட்டோ. இது வந்து எங்களுடைய படைப்பு. இந்த மலர் அழகா இல்லை இந்த மலர் அழகா? வாங்க சாப்பிட ஓடியா. ஸோ ஃபைனலி இட்ஸ் அ பூஜை டைம், ரைட்? ஸோ வந்து அப்பா தேங்காய்லாம் உடச்சி வச்சுட்டு கற்பூரம் ஏற்றி சாமிக்கு காமிச்சாங்க. ஸோ எல்லோரும் அப்படியே வரிசையாக போயிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு சாமி கும்பிட்டுட்டு திருநீர் வச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு எல்லோரும் போய் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட போயிட்டோம். அப்புறம் அப்படியே சாப்பிட உட்காந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் சக்கரை பொங்கல் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்படி ஒரு ருசி. ஸோ வந்து ஃபைனலி நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ரீல் ஒன்று எடுத்தோம். என்னோடய ப்ரைவேட் ஐடியில் வந்து ரீலாக ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக. என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இங்கே மென்ஷன் பண்ணுறேன், பாருங்கள். தென் தட்ஸ் ஆல். இப்போ போய் தூங்கிட்டு நைட் என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். இன்றைக்கி எனக்கு ஒர்க் வேறு, அதான் ஒரு பெரிய பிரச்சனை. நேற்று ஒர்க்கு, இன்றைக்கி ஒர்க்கு, நாளைக்கு ஒர்க்கு. காட். ஓகே ஃபைன், எல்லாத்தையும் கடந்து தான் போகணும். நைட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஈவினிங் சந்திக்கிறேன்னு சொன்னேன், வந்துட்டேன் கைஸ். இப்போ என்னென்னா ஆக்சுவலி வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படி சொல்லி ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வேலைனால எங்கள் அப்பா வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா வந்து தனியாக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, எங்களெல்லாம் விட்டுட்டு. ஸோ வந்து அவங்க மட்டும் போயிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வீட்டிலே திரும்ப அகெயின் சாமி கும்பிட்டுட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. அப்புறம் ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இதோட எங்கள் பொங்கல் vlog முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருப்பேன். பட் ஸ்டில் எங்களோட வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலை. அப்புறம் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் 2 ஐடியுமே கொடுக்குறேன், அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய். ஸோ உங்கள் வேல்யூபிள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோவை பார்த்ததுக்காக எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு எங்கள் கூட பேசணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் மூலியமாகவோ இன்ஸ்டாவில் வந்தோ பேசலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம், நீங்கள் அதில் வந்து பேசிக்கலாம். எங்ககிட்ட மெசேஜ் பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ஸ்டா ஐடி டேக் பண்ணுறேன்.